வெளியே போய் போலீஸா ஏமாத்த ட்ரிபிள் வந்து போலீஸ் கிட்ட ஏமாத்த ஒரு நகேட்ல போய் காரை விட்டு முட்ட ஷோரூம்ல வந்து எடுத்ததுமே எட்டு போட்டு காத்தனே பொறுத்த பைக்ல சஜத்தாறு மாறான கம்பெனி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம சீக்கிரமாவே 1,00,000 சப்ஸ்கிரைபரை தொட்டுடலாம். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வண்டிய ஓட்டிக்கிட்டு வந்தாதான் குடும்பத்தை இருக்கா லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு பிடிப்பீங்க. பாருங்க நம்ம தலைவனோட பத்திசாலித்தனத்தை வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். யாரும் அவன் நம்ம அண்ணனுக்கே கேட்டு போட்டது. நம்ம அண்ணா வாழ்க்கையில 1000 தடிய பார்த்தவன்டா. இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. பாருங்க எப்படி அடிச்சு நொறுக்கிட்டு போறானோ. லைசன்ஸ் வாங்கிட்ட சந்தோஷத்துல நம்ம தலைமை முன்டையில தூக்கணும். இல்ல புதுசா தூக்குறதுமே நம்ம தலைவனோட லைசன்ஸ் பின்னாடியே வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் பொண்ணுங்க கையை காட்டி எனக்கு முரட்டு சிங்கிள் எங்களையே கையை காட்டி நீ படியலான்னு பாக்குறீங்களா? நம்பர் பிளேட்டை பத்திரக்கூடாது அதுக்கு ஜட்டி போட்டு வச்சிருக்கோம். நம்ம அக்கா ஓடுற ரோட்ல யாரும் அது குத்த வச்சு இருக்கிறது. நான் வந்து தைரியமா உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் ஒரு கடைக்கு வந்த நம்ம அக்கா பார்க்கிங் இல்லாத தலைப்பு கடையிலே கொண்டு வந்தே எடுத்த நம்ம அக்கா கிட்ட எச்சு போட தெரியுமான்னு கேட்க இப்ப போடுறோம் போடுறோம்னு போட்டாங்க பாருங்க. அடி கார்ல வெறும் டாப்பு தான் ஓப்பன் ஆகும். ஆனா நம்ம கார்ல பாருங்க என்னவெல்லாம் ஓப்பன் ஆகுதா. அவன் கூட்டாக்குனே புரிஞ்சா நம்ம அண்ணன் புயல் காலத்துல வந்துட்டு இருக்கும்போது அவன் அவன் கேட்டா போட்டுதே இப்படி கதவை தந்தது வெளிசிக்கிற மாதிரி வந்து சிக்கிட்டாரே நம்ம அண்ணன். இனி முன்னாடியும் போக முடியாது முன்னாடியும் போக முடியாது. பயங்கரமான ஆளா இருக்கா நம்ம தலைவன். போலீஸோட ருட்டியை எப்படி மாத்தி விட்டுட்டு தப்பிச்சுட்டாலும் அது அவருக்கு நம்ம தலைமை ராத்திரி நேரம் பார்த்தா பக்கத்துல இருக்கம்பல தொங்க விடாம கைக்க வச்சாங்க தடி திறமைய காட்ட. நாங்களே இந்த திறமையை காட்டுறோம். அந்த தம்பி போலான்னு தலைவனை செஞ்சுட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா மண்டே மார்னிங் வேலைக்கு கிளம்புனா நம்ம தலைமை. வீட்டுக்கார என்ன பண்றாங்க விளக்கு மறைப்பின் டூ பண்ணி அக்கௌண்ட் பார்த்து நம்ம விசாரிக்க வந்தாங்க. டூ வீலர்ல லெவல்ஸ்னா போன ரூல்ஸை பாருங்க எவ்வளவு அழகா ஃபாலோ பண்றாங்களா. முன்னாடி ஒரு டபுள்ஸ் பின்னாடி ஒரு டபுள்ஸ். முன்னாடி நிக்கிற வண்டிக்கு நம்ம அண்ணன் பெட்ரோல் போட்டுட்டு இருக்க. நீங்க லேட்டா போறீங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா போறீங்கன்னு நம்ம அக்கா வண்டியை கொண்டு வந்து இப்படி கிட்டலி பாடிட்டாங்க. எனக்குமே வருங்காரா வேந்த சவசம் உண்மையான நட்புக்கு உதாரணமே இவங்கதான். அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா. மத்தவன் சரிசா பத்தது பாருங்க வண்டிய நீயா வச்சுக்கனே எப்படி கொடுத்துட்டு ஓடிட்டாங்களா. ஒரு பக்கம் போலீஸ் இருக்கே தலைமை இன்னொரு பக்கம் அழைச்சா இன்னைக்கு மொத்தமாவே தான் போல. சோடி மண்டியில கருப்பு சொன்ன நம்ம பையன் தப்பிச்சா போதுன்னு நினைச்சானே தவிர இன்னொரு இவக்கன் தெரிந்த தன்னோட பாவப்பட்ட நண்பரை பத்தி நினைக்கலாம். हारे वो तेरी लती की ना हारे वो तेरी मेरे तापाते ना तेरी मेरे तापाते ना तेरी बाय बाय टाटा गुड बाय गया தலைமை இன்னைக்கு யார் வீட்டுல முடிச்சானோ தெரியல. நம்ம தலைமைக்கு எப்படி மாறணும் பைத்தா போயிட்டாங்க. அண்ணே தலையில வந்து இருக்குண்ணே எங்கப்பா இதோ இங்கண்ணே வண்டிய ஸ்டைலா பிடிக்கிறீங்களா வீலிங் பண்ண தெரியுமா? மாமா இப்ப எப்படி பண்றா பாரு. இதெல்லாம் போய்க்கிருந்தேன் மாப்பிள்ள இங்க ஒரு பொண்ணு வரா வரா. Basketball probably around the glade. தெரிக்க பார்க்க வந்தது தமாரா அட்டன் போட்டானுங்க. பஸ்ல சீட்ல உட்காந்து பார்த்துருப்பீங்க ஃபுட்பால்ல தங்கி பார்த்துருப்பீங்க ஏன் டாப்ல உட்காந்து கூட பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க
என்னடி இது என்ன மனசு இது என்ன மனசு சாதிப்பே மாப்பிள்ள பின்னாடி ஒரு பொண்ணு வராடா எங்கடா பின்னாடி நல்லா திரும்பி பாடுறா சோபி கேட்குறா சோபி மண்டே சூப்பரா இருக்கேன்னா ஓட்ட தெரியுமாவா இப்ப எப்படி ஓட்டா பாடுறா அம்மா அக்கா இவ்வளவு வேகமா எங்கக்கா போறீங்க அவனோட அவுட்டிங் போறப்பா இதுதான் உங்க அவுட்டிங்க கியூட்டா இருக்கீங்களே நம்பர் என்னக்கா 924 வேணுமா என்னதான் சுத்திய நம்பர் வாங்குறது ஏன் போவா ஐயம் புண்டாட்டியில வழி தெரியலையேன்னு நம்ம தலைவன் கூகுள் மேப்பா பார்த்து போனா யாராவது மூலத்தால் ஓடிக்கிட்டு பாவம் அந்தவனுக்கும் வழி தெரியல போல அவனும் கூகுள் மேப்பா பார்த்து போலானே நம்ம தலைவன் இருக்க போனை எடுத்துட்டு போயிட்டா நம்ம என்ன ரூல்ஸ் தெரிஞ்சான்னா ரிவர்ஸ் போனா தப்பு இப்ப பாரானே இப்படி 4 பேரா போயிட்டு இருக்காங்க வர மறி நீங்களாம் என்ன உட்காந்துட்டு வண்டி ஓட்டுறது நீங்க நம்ம தலைவனை பாருங்க நம்ம படுத்துக்கிட்டே ஓட்டுறோம் வெளியில போமா நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டா இந்த கப்பல்ஸ் தாங்க முடியல பாருங்க பொது இடத்துல எப்படி சந்தோஷம் பண்றாங்களா ஜோடியா வரும்போது இந்த தயிர்ந்த கூட ஜோடியா சுத்திடும் ஆனா பாவம் நம்ம நைன்டிஸ்க்கு இன்னும் சிங்கிளா சுத்திட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல ரோடு இருக்க கண்டிஷனுக்கு எந்த வண்டியில போனாலும் நம்ம புளிங்கிட்டே போகும் அப்படி இருந்தோம் நம்ம தலைவனோட திறமைய பாருங்க மேல ஜூஸ வச்சுட்டு எப்படி நம்ம கொண்டு போறோம்னா இதெல்லாம் குழந்தைய பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தோஞ்சிருமே இங்க பேரிகேட்டை வச்சு நம்ம பசங்களா பிடிக்க பார்க்க வாருங்களா வருங்க எப்படி தப்பிச்சானுங்களா பொதுவா வண்டி ஓட்டும் போது போன யூஸ் பண்ணுவாங்க ஆனா இங்க நம்ம தலைவனோட திறமைய பாருங்க வண்டி ஓட்டும் போதே எப்படி உட்காந்து கேம்ல அடிக்கிட்டு போறோம்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இப்படி புத்திசாலித்தனமும் வலிமையா உட்கார வச்சு போல ஆரம்பிச்சுட்டாங்க தலைவலிக்குவே ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி ஆரம்பிச்சாங்க ஆளோட இருக்குன்னு சொல்லி பேத்தா அந்த ஆள் என்னடா இப்படி திடீர்னு திரும்பிட்டான் வச்சு கொண்டு போனா எக்ஸ்ட்ரா செலவாகும் நம்ம பைலனோட புத்திசாலித்தனத்தை பாருங்க நம்ம ஊர்ல தான் இப்படி 2 வீலர் யூஸ் பண்றது என்று பழக்குது என்ன பழக்கம் இங்க நம்ம தலைவனோட சின்ன பாருங்க வரண்டா சின்ன சாமி போலீஸ் பாத்தியோ எந்துக்காம போன் பேசிட்டு போயிட்டோம் அது என்ன பிரமாதம் இங்க நம்ம டிரைவரா பாருங்க போலீஸ் வாழ்க்கையில நிறைய சண்டை படமா பாப்பாரு போல அதான் போலீஸ்னு கூட பார்க்காம இப்படி போலீஸ் கூடவே இறங்கி சண்டை ஆரம்பிச்சுட்டாரு நான் அப்படி இருக்கேன் மரியா ஹோட்டல் வந்துச்சு சண்டை போடலாம் அந்த பிளாரி டிரைவர் நான் இப்படிதான் பொறுப்பா இருக்கணும் லாரியா பாருங்க எவ்வளவு வளதா வெயிட் மாதிரியே கொண்டு போய் லேண்ட் பண்ணி வச்சிருக்காரா இந்த மணியா யாராவது போவானா எனக்கு ஏறி இருக்கலாமா சாதாரண மனுஷங்க தானே ரோட்ல பைக் ஓட்டுவாங்க நம்ம தலைவர் லெஜெண்டுங்க லட்சமா இப்படி லாரி நிறைய பைக் ஓட்டுவாங்க நம்ம அக்கா பெட்ரோல் போடலாமே யூட்டன் போட்டு மாசா வண்டியா நீ பார்க்க கடைசியில் அது இப்படி மாசா ஆயிடுச்சு சூப்பர் பைக் மாதிரியே இருக்குன்னு நம்ம அண்ணன் வண்டியில கைய வைக்க நிஜமாவே அது சூப்பர் பைக் தான் போல நம்ம அண்ணன் கைப்பட்டதை எப்படி பறக்குதா அம்மியா பொறுமா புரிச்சுதாரு மத்த வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முழுக்கனாதான் போகும் ஆனா இது பயங்கரமான வண்டியா இருக்கு இப்படி தோட்டதுமே சும்மா பறக்குது ஒரே ஒரு பஸ் தான் பாருங்க மொத்த காலேஜே அதுக்குள்ள எப்படியா இருக்குனாங்களா நம்ம கண்டக்டர் அன்னைக்கே பஸ்ஸுக்குள்ள இடம் இல்லை இந்த கூட்டத்துல சிக்கியா எப்படிதான் டிக்கெட் கொடுப்பாரோ நம்ம அண்ணன் நாசால போய் ராக்கெட் விடணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அந்த வேலை கிடைக்காததால இப்படி வீட்டுக்குள்ளே விட ஆரம்பிச்சுட்டாரு
நம்ம அண்ணனோட கடமை உணர்ச்சி அளவில்லாம போச்சு பாருங்க போய் உக்காந்து வேலை பார்த்தா பரவாயில்ல